தமிழக அரசியலில் அரை நூற்றாண்டு காலமாக நீடித்து வந்த திமுக அதிமுக என்ற இருமுனை போட்டியை தவிடுபொடியாகி நடிகர் விஜயின் தமிழக வெற்றி கழகம் புதிய வரலாறு படைத்துள்ளது. 2026 சட்டப்பேரவை தேர்தலில் தனித்து போட்டியிட்ட தாவேகா இதுவரை இல்லாத வகையில் பெரும் வாக்கு சதவீதத்தை பெற்று தமிழகத்தின் தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்துள்ளது. விஜயின் இந்த வெற்றிக்கு களப்பணியுடன் அவரது தொழில்நுட்ப குழுவினரின் டிஜிட்டல் பிரச்சாரமும் ஒரு முக்கிய காரணம். கண்டிப்பாக வெற்றி நிச்சயம் என்ற முழக்கத்துடன் களமிறங்கிய தளபதி விஜய் தற்பொழுது 108 இடங்களுக்கு மேல் முன்னிலையில் பெற்று தமிழகத்தின் அதிகார மையத்தை பிடித்திருக்கிறார். தமிழகத்தில் திராவிட அரசியலுக்கு மாற்றாக தன்னை முன்னிறுத்திய விஜயின் இந்த தேர்தல் ரிப்போர்ட் இந்திய அரசியலேயே திரும்பி பார்க்க வைத்துள்ளது. புதியதாக தேர்தலை சந்திக்கும் கட்சி 1 கோடிக்கு மேல் வாக்குகளை பெறுவது இதுவே முதல் முறையாகும். அத்தகைய சாதனையை விஜய் நிகழ்த்தியுள்ளார். அது மட்டுமல்லாமல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களின் சாதனையையும் முறியடித்திருக்கின்றார். தாவேகா தலைவர் விஜய் 1977 ஆண்டு எம்ஜிஆர் தேர்தலை சந்தித்து 33% வாக்குகளை பெற்றிருந்தார். அந்த சாதனையை தற்பொழுது விஜய் முறியடித்து இருக்கின்றார். தான் சந்தித்த முதல் தேர்தலிலேயே 34.8% வாக்குகளை பெற்று எம்ஜிஆர் அவர்களின் சாதனையை விஜய் முறியடித்து இருக்கின்றார். தற்பொழுது தனிப்பெரும் கட்சி என்ற அடிப்படையில் தங்களை ஆட்சி அமைக்க அழைக்க வேண்டும் என்று விஜய் தரப்பு கோரிக்கை விடுத்துள்ள நிலையில் ஆளுநர் தரப்பிலிருந்து கேட்கப்பட்டுள்ள இந்த எண்ணிக்கை விவரம் அரசியல் வட்டாரத்தில் மிக முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது. தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் எந்த கட்சிக்கும் 118 என்ற பெரும்பான்மை பலம் கிடைக்கவில்லை. எனினும் 108 இடங்களை வென்றுள்ள தமிழக வெற்றி கழகம் மிக வலுவான நிலையில் உள்ளது. மே 7ஆம் தேதி பதவியேற்பு நடைபெறும். அப்பொழுது அவருடன் அமைச்சர்களும் பதவி ஏற்றுக் கொள்வார்கள் என்று கூறப்படுகிறது. அதேபோல வெற்றி பெற்ற வேட்பாளர்கள் அனைவரும் 3 நாட்கள் சென்னையிலேயே இருக்கும்படி விஜய் கூறியிருப்பதால் அனைவரும் சென்னையிலேயே உள்ளனர். விஜயின் இந்த வெற்றிக்கு குடும்பத்தினர் அனைவரும் மிகுந்த கொண்டாட்டத்தில் உள்ளனர். விஜயின் மகன் சஞ்சயும் அப்பாவிடம் போனில் உருக்கமாக பேசியிருக்கிறார். முதல்வர் பதவி ஏற்றதும் முதல் வாழ்த்து மகனிடம் வரும் என ஆர்வமாக விஜய் இருக்கிறாரா. மகன் மீது மிகுந்த பாசம் வைத்திருக்கும் விஜய் விரைவில் சஞ்சயை சந்திக்க இருப்பதாகவும் கூறப்படுகிறது.